பள்ளி பருவங்கள்ல அதிகமா விரும்பி சாப்பிட்ட தின்பண்டத்துல கடல உருண்டையும் ஒண்ணு. காஞ்ச நிலக்கடலையை உரிச்சு அதை மணல்ல வறுத்து வெள்ளத்தை பதமா பாவா காய்ச்சி வறுத்த கடலை அதுல சேர்த்து கடல உருண்டை செஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிடும் போது பள்ளி பருவத்துல காக்கா கடி கடிச்சு பகிர்ந்துகிட்ட ஞாபகம் வந்தது. கடல உருண்டை செய்யறதுக்காக காஞ்ச கடலக்காயில இருந்து கடலை கொட்டையை உரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 கிலோ கடலக்கொட்டைய உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப கடல உருண்டை செய்ய தேவையான பொருட்களை பாத்திரலாம். 1 கிலோ உலர்ந்த வேர்க்கடலை, 1 கிலோ வெல்லம், 8 ஏலக்காய், 2 தேக்கரண்டி நெய். கடல உருண்டைக்காக கடலக்கொட்டைய நல்லா வறுத்து எடுக்க போறோம். வறுக்கிறதுக்காக ஒரு சட்டியில கொஞ்சம் மணலை சேர்த்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மணல் நல்லா சூடானதும் கடலக்கொட்டைய மணல்ல சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலக்கொட்டையை நல்லா வறுத்து மணல்ல இருந்து சலிச்சு எடுத்து தனியா ஆற வச்சிடலாம். கடலக்கொட்டை நல்லா ஆறிடுச்சு. இப்ப கடலக்கொட்டை மேல இருக்க தொழும்பு எல்லாத்தையும் சுத்தமா பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலக்கொட்டை மேல இருக்க தொழும்பு எல்லாத்தையும் புடைச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய அம்மியில வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். பாவு காய்ச்சறதுக்காக 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி அதுல வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சு பாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடல முட்டாயை கொட்டி ஆற வைக்கிறதுக்காக ஒரு தட்டத்துல நெய்யை தடவி வச்சிடலாம். பாவும் இப்ப சரியான பதத்துக்கு வந்துருச்சு. பாவு இந்த மாதிரி உடைஞ்சாதான் கடல மிட்டாய் செய்ய சரியான பதத்துக்கு வந்ததா அர்த்தம். இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த கடலக்கொட்டையை இதுல சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்பவே நம்ம நசுக்கி வச்சிருந்த ஏலக்காயவும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கடலை மிட்டாய் கெட்டியாகிறதுக்குள்ள நெய் தடவி வச்சிருந்த தட்டத்துல பரப்பி விட்டுறலாம்.
கடலை மிட்டாய் சூடாடுறதுக்குள்ள உருண்டையா வேணும்னாலும் உருட்டி வச்சுக்கலாம். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது இந்த மாதிரி கடலை உருண்டைகளை அதிகமாவே விரும்பி சாப்பிட்டு இருக்கோம். இப்ப தட்டத்துல கொட்டி வச்சிருந்த கடலை மிட்டாய சின்ன சின்ன சதுரங்களா வெட்டி எடுத்துக்கலாம். கடலை மிட்டாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை வெட்ட முடியாது. கடலை உருண்டைக்கான வேர்க்கடலைய நாமளே வறுத்து எடுத்துக்கிட்டதால அதோட வாசனையும் அவ்வளவு அருமையா இருந்தது. 20 நிமிஷம் கடலை மிட்டாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்ல மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. நான் பள்ளிக்கூடம் போகும்போது அதிகமா விரும்பி சாப்பிட்ட மிட்டாயில இந்த கடலை உருண்டையும் ஒண்ணு.